ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு எஃப்ஐஐ டிஐஐ டேட்டாஸை பார்த்துடலாம் வாங்க. 10th June 2026 டேட்டா. இன்னைக்கு டிஐஐஸ் 3123 கோடிக்கு பை பண்ணி இன்றைக்கும் நெட் பையர்ஸாக தான் இருக்காங்க. அண்ட் எஃப்ஐஐஸ் எப்பவும் போல் விற்று தள்ளியிருக்காங்க. 2124 கோடிக்கு செல் பண்ணி நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. எப்பவும் செல் பண்ணுறதை விட இது என்ன தான் கம்மியாக இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப சைட் வேஸாக இருந்ததை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டோட இண்டெக்ஸஸ்லாம் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிருக்குன்றதை நம்ம பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு 27 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அண்ட் இது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல ஒரு டவுன் கொடுத்துருச்சு. மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற மாதிரி போச்சு. ஒரு இன்றைக்கி ஒரு 23,425க்கு போச்சு நிஃப்டி. அண்ட் செகண்ட் ஹாஃபில் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. சென்செக்ஸும் அதே தான், நல்ல ஒரு ஹைக்கு போச்சு. இன்றைக்கி 74,613 வரையும் போச்சு. அண்டு அது திருப்பியும் செகண்ட் ஹாஃபில் ரெக்கவரி நல்ல புல் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் அப்படியே டவுன் ஆகி கீழே விழுந்துருச்சு. மார்க்கெட் ஒரே கீழே விழுந்து க்ளோசிங் அப்போ ஒரு 64 பாயிண்ட் சென்செக்ஸ் ஏதோ போயிட்டு பொழைச்சி போ அப்படின்னு 64 பாயிண்டில் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்டு நம்ம சேனலில் டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம இந்த தினம் ஒரு செய்தி அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலையும் ஒரு ஸ்டாக் பற்றி என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்றத பற்றி எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை பார்ப்போம். நேற்று போட்டிருந்த ஷார்ட்ஸில் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அவங்களோட டிஃபமேஷன் கேஸ் அவங்க ஜெயிச்சதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி 755 வரைக்கும் போச்சு ஐயா. இன்றைக்கி 1.28% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டாக்கை பற்றி பேச போகிறோம். அது எந்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது. அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரூவலும் கிடச்சிருக்கு. 485 கோடிக்கான ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரூவலும் கிடச்சிருக்கு. அண்ட் இவங்களோட ஃபண்ட் ரைசிங் அப்படின்றத ஒரு ஜூன் 4 ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான மூமெண்ட் அவங்க எடுத்திருந்தாங்க, ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாங்க. அதுக்காக ஜாப்பனீஸ் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படின்றது அந்த வங்கியிலேருந்து அவங்களுக்கு 80 பில்லியன் yen அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி, அன்செக்யூர்டு லோன் கிடச்சிருக்கு. ஸோ இது மூலமாக அவங்களோட கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்ப்போம் இது நாளைக்கு இந்த ஸ்டாக்கோட இம்பேக்டில் எப்படி கொடுக்குதுன்னு. இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தானே தவிர்த்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு பண்ணுங்கள்.